உங்க தொந்தரவு தாங்க முடியாமத்தேன் கடைசியில பாயாசத்துல வெச்ச வச்சு கொன்னேன். பாட்டி இன்னைக்கு ஒரு டிரைவிங் கிளாஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஓன் யூஸ் வண்டி இருக்கலாம், பட் ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே போகிறது கூட ஒரு ஆக்டிங் டிரைவரை தேடி நீங்கள் கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸ், சின்ன சின்ன கிளாரிட்டிஸ் இதெல்லாமே சொல்லி தர போகிறோம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்கிற கிளஸ்டரில் என்ன இருக்குது, வண்டி எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்லோப்பில் எப்படி ஓட்டலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் கற்றுக்கலாம். இப்போ காரில் ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சீட்டை பின்னாடி முன்னாடி இப்படி தள்ளுறதுக்கு உங்கள் 2 காலுக்கு நடுவில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி மேலே தூக்குற மாதிரி பண்ணிங்கன்னா சீட் முன்னாடி பின்னாடி இப்படி போகும். ஸோ நீங்கள் ரொம்ப பின்னாடியும் போட்டுறக்கூடாது, ரொம்ப முன்னாடியும் போய் இடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஸ்டேரிங் மேலே கை வைக்கும்போது இந்த மணிக்கட்டு உங்கள் ஸ்டேரிங் மேலே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பில் இப்போ எனக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதை புஷ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு முதுவாக புஷ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ஒரு லிவர் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு டில்ட் அப் பண்ணிங்கன்னா இது நல்லா இப்படி பெண்ட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்கன்னா லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு முதுவலி வரும். ஸோ ரொம்ப படுக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் வச்சுக்கோங்க. இப்படி இவ்வளோ தான். ஸோ கால் வந்து ஸ்க்ளச்சில் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா போதுமானது. வாங்க அடுத்தது சீட் பெல்ட் போட்டுக்கலாம். சீட் பெல்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இப்படி இழுங்க, இழுத்துட்டு உங்களோட ரைட் கையை அதுக்குள்ளே விட்டுறணும். ஓகேங்களா? ரைட் கை இழுத்துட்டு கொஞ்சம் அழகாக ஸ்லோவாக இழுத்திங்கன்னா வரும். இந்த லாக் பொசிஷன் இருக்கும். இந்த லாக் வந்து இங்கே ப்ரெஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் கரெக்டாக வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது கிளாப் சவுண்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் பொறுமையாக விட்டிங்கன்னா உங்கள் உடம்புலோட கம்ஃபர்டபுளாக உக்காந்துடும். ஸோ சீட் பெல்ட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் ஸ்லோவாக இழுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லூஸாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம சீட் பெல்ட் போட்டால் அப்படியே புஷ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. சேஃப்டிக்கு கண்டிப்பாக சீட் பெல்ட் எப்போவுமே வண்டி ட்ரைவ் பண்ணும்போது போட்டே இருக்கும். இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக இழுத்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஸ்டக் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஸ்லோவாக இழுக்கிறேன், வருது எவ்வளோ லென்த் வேணுமோ வரும். இதுவே நான் இப்போ விட்டுட்டு இப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது அது ஸ்டக் ஆகும். ஒய் பிகாஸ்னால் நம்ம வண்டி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் இம்பேக்ட் நடக்கும்போது நம்ம பொசிஷன் இப்படி சடனாக போகும். ஸோ அந்த சடன் பொசிஷனில் இப்போ பாருங்கள், இப்படி போனும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஸ்டக் ஆயிரும். ஸோ இதுக்கோசம் இந்த இது இருக்குது. வாங்க அடுத்தது வந்து சைட் பார்க்கலாம். மிரர் எப்படி செட் பண்ணோன்னா, இப்போ இந்த வியூவில் பாருங்கள், வண்டியோட பாடி தெரியுது, ரோடு வியூ தெரியுது. இதை வந்து 30-70 பிரிச்சுக்கணும். நம்ம வண்டியோட பாடி வந்து 30% தெரியணும். கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது 30%, அதாவது ஃப்ரண்ட்டு டோரோட ஹேண்டில் பார் தெரியுதுங்களா? ஸோ நம்ம வண்டியோட ஃப்ரண்ட்டு டோரோட ஹேண்டில் பார் தெரியணும். அந்த இடத்துல உங்களோட மிரர் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோட் சைடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு மிரர். ஸோ இது க்ளோஸராக இருந்துச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், அந்த எண்டில் இருக்குது. பட் நான் டிரைவர் சீட்லேருந்து பார்க்குறேன், என் தலை இருக்கிற பொசிஷனில் இப்போ நம்ம கேமரா இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு அங்கேயும் வந்து ஃப்ரண்ட்டு டோரோட ஹேண்டில் பார் தெரியுது, பேக் டோர் தான் தெரியுது, மிச்சம் இருக்கிறது ரோடு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பக்கத்தில் கார் வந்துச்சுன்னா பக்கத்தில் வர வண்டிங்க தெளிவாக தெரியும். இது சென்டர். ஸோ சென்டராக உங்களுக்கு வந்து ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வண்டிக்கு பின்னாடி வர வண்டியை பார்க்குறதுக்கோசம். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பேக்கில் இருக்க மிரர் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி பேக் சீட்டோட ஹெட்ரெஸ்ட்டோட எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க மிரரு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம கீழே இருக்க பெடல்ஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. உங்கள் லெஃப்ட்டு கால் இது வந்து உங்களுக்கு ஸ்க்ளச். அந்த லெஃப்ட் காலுக்கான வேலை வெறும் ஸ்க்ளச் மட்டும்தான். இதை வந்து நீங்கள் பிரேக் சைடோ எங்கேயோ மூவ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் காலுக்கு ஒரே ஒரு வேலை ஸ்க்ளச் மட்டும்தாங்க. ஸோ இது ரைட்டில் இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர், சென்டராக இருக்கிறது பிரேக், அடுத்தது இருக்கிறது ஸ்க்ளச். இதை பார்த்தீங்களா, என் கால் அங்கே போகல. ஏன்னா இந்த ரைட்டு காலுக்கு வேலை ஆக்சிலேட்டர் இல்லை பிரேக். ஒன்று ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் காலு ஸ்க்ளச் மேலே மட்டும்தான் இருக்கணும், பிரேக் சைடு வரக்கூடாது. ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்க்ளச்சுங்க. இவ்வளோ தாங்க சிம்பிளாக. அதை வந்து நம்ம இன்வெர்ட்டடாக எழுதுகிறோன்னா ஏபிசியை வந்து ரைட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்க்ளச்சு. சிம்பிளானா லெஃப்ட் காலை வச்சுக்கோங்க, ஸ்க்ளச்சு அது அதுக்கு மட்டும்தான். ரைட்டு கால் ஒன்று ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற ஆக்சிலேட்டர்,
இல்லை ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுற பிரேக். இவ்வளோதாங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியர் போயிடலாம். கியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ கியரோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குங்க, ஹெச்சுங்க. ஹெச்ன்னு சொன்னால் கியர் ஃபார்முலா. ஹெச் எப்படி எழுதுவீங்க? மேலே லெஃப்ட் கார்னர்லேருந்து ஆரம்பித்து கீழே ஒரு கோடு போட்டு திரும்பி சென்டருக்கு வந்து திரும்பி மேலே போயிட்டு கீழே வருவோம். கரெக்டுங்களா? ஹெச் எழுதுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கியருமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கியர் நாபை தொடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் காலை ஸ்க்ளச்சில் வைக்கணும். ஸ்க்ளச்சில் வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் கியரில் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ கியர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பொசிஷன், அதாவது 3க்கும் 4க்கும் நடுவில், இந்த லைனில் நடுவில் இந்த இடத்துல இப்போ கியர் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா பாருங்கள், இது அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும், அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். ஸோ நடுவில் விட்டிங்கன்னா அது கரெக்டாக போயிட்டு 3க்கும் 4க்கும் நடுவில் நிற்கும். ஸோ இப்போ நான் ஹெச் எழுதுறது சொன்னேன் தெரியுங்களா? ஸோ இதை இங்கேருந்து ஆரம்பிப்பீங்க, இப்படி போடுவோம் ஹெச். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் கியரோட ஃபார்முலா ஹெச். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர் போட போகிறோம். அது எப்படி போடுவோன்னா, இந்த மாதிரி லெஃப்டில் தள்ளிட்டு மேலே தள்ளினீங்கன்னா அது ஃபஸ்ட் கியர் என்கேஜ் ஆகும். இப்போ இதிலேருந்து எடுத்து விட்டிங்கன்னா நேராக வந்து அது 3க்கும் 4க்கும் நடுவில் வந்து நின்றுடும். செகண்ட் கியர் போடணும்னா இப்படி போடணும், லெஃப்டில் தள்ளி திரும்பி கீழே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கியரோட ஃபார்முலா. பட் நம்ம ஃபஸ்ட்டு இக்னிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது கியரை பற்றி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக சொல்லியிருக்கோம். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். வாங்க கீயை போட்டு இக்னிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாவியை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் ஆட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் உங்களுக்கு லாக்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் லாக்கை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் லாக் ரிலீஸ் ஆகும். சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கீயை திருப்ப முடியாமல் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டைமில் ஸ்டேரிங்கை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இது கிளாப் பண்ணிங்கன்னா ஸ்டேரிங் லாக் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு கிளாப் ஆகும். அந்த கிளாப் எதுக்குன்னா இக்னிஷன். ஸோ வண்டியில் பேட்ரி சப்ளை டோட்டலாக வண்டி என்ஜின்லேருந்து எல்லாத்துக்கும் போகிறதுக்கான. அதுக்கு அடுத்தது ஸ்க்ளச்சை நல்லா அழுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சை அழுத்தி பிடிச்சிட்டு கீயை ஜஸ்ட்டு ஒரு கிராங்க் பண்ணிங்கன்னா, கிராங்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க, உங்களுக்கு என்ஜின் வைப்ரேட் ஆகிற ஃபீல் ஆகும். ஸோ என்ஜின் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வாங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். ஸ்டேரிங்கில் உங்கள் கை எந்த பொசிஷனில் இருக்கணுன்றது. ஸோ நீங்கள் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா 10-10 டைம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேரிங்கான ஃபார்முலா 10-10. இப்போ 10 மணி நேரம்னும் போது 10 மணியில் ஒரு முள் இருக்குமா, அதே மாதிரி 2ல் ஒரு முள் இருக்குமா. ஸோ இந்த பொசிஷனில் தான் உங்களோட கை எப்போவுமே இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வண்டியை திருப்பும் போது கை பொசிஷன் மாறுமேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கோசம் தான் அந்த ஃபார்முலாவே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்டில் திருப்புறீங்கன்னா உங்களோட ரைட் கையை வச்சு ஸ்டேரிங் இப்படி தள்ளணும், லெஃப்ட் கை இழுத்துக்கணும். இப்படி தான் நம்ம வண்டியை திருப்பணும். அதே மாதிரி ரைட்டில் திருப்புறீங்கன்னா இப்படி தான் வரணும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இழுக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு சைடு தள்ளுற மாதிரி. கையை வந்து இப்படி சுற்றிக்க கூடாது. இந்த மாதிரி லாக் ஆச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் உங்களால் டக்குன்னு கட் பண்ண முடியாது, அது ஆக்சிடென்ட்ஸில் போய் முடியும். ஸோ ஸ்டேரிங்கை பார்த்தாச்சு. ஸோ உங்களோட கை இருக்க வேண்டிய பொசிஷன் 10-10. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கியருக்கு பார்த்தீங்கன்னா ஹெச் ஃபார்முலா, ஸ்டேரிங்க்கு 10-10, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ வாங்க ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலில் லெஃப்ட் காலை எடுத்து ஸ்க்ளச்சை ஃபுல்லாக மிதிங்க. ஃபுல்லாக மிதிச்சுட்டு பிரேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கியர் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கியர் நான் ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஹெச் மாதிரி. ஸோ லெஃப்டில் தள்ளுறீங்க, மேலே தள்ளுறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக், முக்கியமானது ஹேண்ட் பிரேக்குங்க. இங்கே மேலே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்சை கட்டை விரலில் அழுத்துங்க. அழுத்தி பிடிச்சிட்டு கீழே இறக்குனீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிரும். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டே வண்டி மூவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆனாலும் கூட உங்களோட பிரேக் வந்து ட்ரம்மோட ஃப்ரிக்ஷனில் ஃபுல்லாக தேஞ்சு போயிட்டு ஒரு கருகின ஸ்மெல் வந்துடும், உங்கள் டயரும் வந்து போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, பிரேக்கில் கால் வச்சுருக்கேன், ஸ்க்ளச்சில் ஃபுல்லாக மிரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ளச்சிலேருந்து இன்ச் பை இன்ச் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், ஒரு இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணுறேன். ஒரு இடத்துல வரும்போது உங்களோட வண்டியோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ பொறுமையாக மூவ் பண்ணுங்கள், மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ஜின் லைட்டாக வார்மாக இருக்கிறது ஃபீல் ஆகும். அந்த இடத்துல பிரேக்லேருந்து கால் எடுங்க, வண்டி மூவ் ஆகும். பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் திரும்பி ஸ்க்ளச் மிரிச்சு பிரேக் மிரிச்சிடுறேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்க்ளச்சிலேருந்து நான் லைட்டாக கால் எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகுது பாருங்கள், வைப்ரேஷன் எனக்கு தெரியுது. நான் பிரேக்லேருந்து இப்போ கால் எடுக்கிறேன், வண்டி அழகாக மூவ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, பெரும்பாலும் ஸ்க்ளச்சிலேருந்து டம்முன்னு கால் எடுப்பீங்க.
அது என்ன ஆகும்னா வண்டி உடனே சடனாக ஹீட் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி இப்படி ஆஃப் ஆகும். கிளச்சிலேருந்து நான் இன்ச் பை இன்ச்சாக கால் எடுக்கிறேன். அந்த ஒரு என்ஜினோட சின்ன வைப்ரேஷன் தெரியுங்க. அது வரும்போது பிரேக்லேருந்து நீங்கள் கால் எடுத்திங்கன்னா அந்த வண்டி மூவ் ஆகுதுங்களா? இவ்வளோ தான். பயப்படாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிளான விஷயந்தான். இதுலேருந்து மூவ் ஆன உடனே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஸ்க்ளச் மிதிங்க, பிரேக் மறித்து ஸ்டாப் பண்ணுங்கள். திரும்பி ஸ்க்ளச்சில் இருந்து அந்த இன்ச் பை இன்ச்சாக எடுங்க. ஸோ அந்த திரும்பி அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது பிரேக்கை லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். வண்டி திரும்பி மூவ் ஆகும். திரும்பி ஸ்க்ளச்சை மறித்து பிரேக் அழுத்தி ஸ்டாப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நார்மலாக, இப்போ நான் பாருங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால அதை இப்போ எடுக்கிறேன், நான் பாட்டு போகிறேன், பிரேக் அடிக்கிறேன், நிறுத்துறேன், நான் என்னால் எடுக்க முடியுது, போக முடியுது. ஸோ இந்த பைட்டிங் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை ரிப்பீட்டடாக ஒரு காலியான ரோட்லேயோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கிரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க கிரவுண்டில் போயிட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே பயப்பட தேவையில்ல. நார்மலாகவே நீங்கள் வண்டி ஆஃப் ஆகாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க அடுத்தது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கியரில் வண்டி ஆஃப் ஆகாமல் ஸ்டார்ட் பண்ணுறது கற்றுருப்பீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம வண்டி மூவ் பண்ணுறோம். ஸ்க்ளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுக்கிறேன், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். ஸோ லைட்டாக ஆக்சிலேஷன் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா வண்டி உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும். ஃபஸ்ட் கியரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0 to 10 அதிகபட்சம் ஒரு 15ங்க. அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் கியரை போட்டு அழுத்தக்கூடாதுங்க. வண்டி ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சடனாக திரும்பி ஸ்க்ளச்சு மிதிங்க. அப்படியே செகண்ட் கியர், இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணதை பார்த்தீங்களா, நியூட்ரல் லைனில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கியர் இந்த கார்னரில் இருக்கும். ஸோ உங்கள் கட்டை விரலில் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செகண்ட் கியருக்கு போய்டுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் தேர்டுக்கு வந்து போகணும், இந்த சென்ட்ரு பொசிஷனுக்கு வந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் செகண்ட் கியருக்கு போயிடலாங்க. ஸோ செகண்ட் கியர் போட்டாச்சு. ஸ்க்ளச்சிலேருந்து திரும்பி அவ்வளோ ஸ்லோவாக ஃபஸ்ட் கியருக்கு எடுத்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஜெர்க் இல்லாமல் ஆடாமல் பொசிஷனாக போவோங்க. அவ்வளோதாங்க. செகண்ட் கியருக்கான ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15லேருந்து ஒரு 35 அது வரைக்கும் கூட நீங்கள் செகண்ட் கியரில் போகலாங்க. ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு என்ஜின் சொல்லுவாங்க, என்ஜின் வந்து அந்த வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹெவியாக இருக்குன்ற மாதிரி ஒரு உரும்பல் சத்தம் மாதிரி வரும்போது நீங்கள் அடுத்தது ஸ்க்ளச்சை மெரிச்சு தேர்ட் கியருக்கு போகணுங்க. தேர்ட் கியருக்கு போகிறீங்க, அவ்வளோதான். ஸ்க்ளச் அதே மாதிரி கிராஜுவலாக ரிலீஸ் பண்ணுங்கள், ஆக்சிலேஷன் கொடுங்க, போகும். எதனா எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இந்த தேர்ட் கியர்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சை மிதிங்க, பிரேக்கை மிதிங்க. இதுவே நீங்கள் ஹைவேல இருக்கீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் ஹைவேல நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க, 5th கியரில் இருப்பீங்க, அரௌண்ட் வந்து ஒரு 80 ஸ்பீட் 90 ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்பீடில் ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சு மிதிக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணணும். ஸோ என்ஜினில் இருக்க டார்க்கில் இருக்க பிரேக்கிங் சிஸ்டமும் வேலை செய்யும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வண்டி ஒரு 30 கீழே வரும்போது ஸ்க்ளச்சை மறித்து பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சு மறித்து ஃப்ரீ வீல் ஆயிக்காங்க. ஏன்னா எல்லா வண்டியும் க்ளோஷராக தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ளச்சை மிதிக்காமல் பிரேக் அடிச்சிங்கன்னா உங்கள் வண்டி இடித்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஸ்க்ளச்சை மிதித்து பிரேக் அடிக்கணும். சிட்டிக்கு வெளியே ஓட்டும் போது ஹைவேல ஓட்டும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஸ்க்ளச்சு மிதிக்கணும். ஸ்க்ளச் மிதிச்சிருக்கோம், மிதிச்சுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கோம். போட்டுட்டு ஸ்க்ளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுக்கிறீங்க, வண்டி லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ பிரேக்லேருந்து கால் எடுக்கிறீங்க, வண்டி அழகாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 கிலோமீட்டர் ஸ்பீட் உங்களுக்கு தெரியும். ஸ்க்ளச் மறிச்சு திரும்பி செகண்ட் கியர் போடுங்க. அப்படியே ஸ்க்ளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுங்க, வண்டி அழகாக மூவ் ஆகும். ஆக்சிலேஷன் பண்ணுங்கள். பட் இதே விஷயத்தை ரிப்பீட்டடாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்டிஆர் இருக்க ரோடு ஏர்லி மார்னிங்ஸில் இல்லை நைட் ஒரு 11 o'clock மேலே ரோடு காலி ஆகிடுச்சா அவங்க வீடு பக்கத்தில் வண்டி எடுத்து தைரியமாக இதை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண இது நல்லாவே வருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ரோட்டில் ஓட்டலாங்க. ஸோ கியரிங் பொசிஷன்ஸை பாருங்கள். தேர்ட் கியருக்கு போகிறேன், செகண்ட்லேருந்து தேர்டு. என்னோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 25ல் இருக்குங்க. ஸோ 25ல் நம்ம தேர்ட் கியரில் போகிறோங்க. இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இப்போ இது உங்களுக்கு நடுவில் எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ளச்சை மிதிங்க, பிரேக் மேலே காலை வச்சுக்கோங்க, பிரேக்கை ஜென்டலாக கொடுங்க, ஸ்லோ டவுன் ஆகும் வண்டி. கியர் சைடே இப்போதைக்கு போக தேவையில்லைங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஹடில் எது வருதோ ஃப்ரண்ட் வீல் ஏறி இறங்கணுங்க. ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கும்போது அப்புறமா கியரை என்கேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், அழகாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, வண்டி ஆஃப் ஆகாமல் போகுங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஆஃப் ஆகிடுமோன்ற அந்த பயம் வேண்டாம் மனசுக்குள்ளே.
தைரியமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு எப்படி வண்டி மூவ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டோம். ஸோ இதோட கண்டினியூட்டி நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. வண்டி ஆஃப் ஆகிடுமோ, ஸ்லோப்பில் ரிவர்ஸ் இறங்கிடுமோ, ரோட்டில் போனால் யாருன்னா தப்பாக நினச்சிப்பாங்களோ, பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிப்பாங்களோ, பயப்படாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஈவினிங்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூட டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்டர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள வண்டியில் ஏற்றிக்காங்க, அவங்கள கூட உட்கார வச்சுட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய். இதா கவு அம்சான் அப்பா தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளையாண்டுக்க. அப்பா என்ன அப்பா நீ திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா நான் திங்க டிஃபா அதுவும் என் கஷ்டம்.